10/8/2024 முரளி இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அனைத்து ஆசைகளும் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வயிறுகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சொர்க்கத்தில் எந்த ஆசையும் பட்டிருக்க மாட்டோம், ஏன்னா எல்லாமே இருக்கும். நரகத்தில் உங்களுக்கு நிறைய ஆசைகள் வந்திருக்கும் இல்லையா? அவனுக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, அழகான மனைவி இருக்குது, நல்ல கணவன் இருக்கிறான், நல்ல குழந்தை இருக்குது, இந்த மாதிரி இப்போ நிறைய ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? அத்தனையும் இப்போ நிறைவேறிட்டு இருக்குதுன்றார். இப்போ நீங்கள் முயற்சி பண்ண உங்களுக்கு எல்லாமே சொர்க்கத்துக்கு கிடச்சிடும். சொர்க்கத்தில் அளவற்று கிடைக்க போகுது. அதான் உங்கள் வயிறு நிரம்பிட்டு இருக்குதுன்றார். ஸோ அவ்வளோ சாப்பிட்றோமா நம்ம? அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு விதத்தில் பிள்ளையாருக்கு வயிறு பெருசாக காட்டுறது காரணமும் அதுதான். அவ்வளவும் நிரப்பிக்கிறார் அவர் இல்லையா? அந்த ஒட்டகம் ஏதோ ஒரு மாதமாக ஏதோ தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? குடித்து அதை சேர்த்து வச்சுக்குமே. அந்த மாதிரி இப்போ ஆத்மா சேர்த்து வச்சுக்குது 5000 வருஷத்துக்கு தேவையானது, குறிப்பாக 2500 வருஷத்துக்கு தேவையானது. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களை முழு திருப்திப்படுத்துறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கும் பொழுது, ஒரு பாபாவில் மட்டும் கவனம் இருக்கும்பொழுது மட்டும்தான் ஆத்ம திருப்தியே அடையும். வெளி உலகத்தில் சுற்றினீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த புலனின்பமும் உங்களை திருப்தியே படுத்தாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போல்லாம் பக்தி பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பக்தர்கள் தான். எப்படி? பதில்: நீங்கள் பக்தி பண்ணுறதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல, ஆனாலும் தேக உணர்வு இருக்கும் வரை நீங்கள் பக்தர்களேன்றார். எப்படி சூப்பரான விஷயம் இல்லையா? ஏன்னா தேக உணர்வு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு வெளி உலக கவர்ச்சி இழுக்கும். இது வேணும் அது வேணும்ட்டு புலனின்பம் இழுக்கும். அப்போ அது வேணும்னு கேட்டாலே அது பக்தர்கள் தானே? எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? கோயிலில் போய் பக்தர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு தானே கேட்பாங்க. நீங்கள் வாய் திறந்து கடவுள்கிட்ட கேட்காட்டினாலும் உங்களுக்கு மைண்டில் ஆசை வந்தாலே நீங்கள் பக்தர்கள் தான்ற. தேவி கோயிலில் உங்களுக்கு கொடுப்பவராக இருப்பாங்க, கேட்பவராக விரும்புபவராக இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஞானியாக ஆகிட்டு இருக்கிறதுக்காக தான் படிக்கிறீங்க. எப்போ உங்களுடைய பரீட்சையை பாஸ் பண்ணுறீங்களோ, கர்மாதீத் ஆகுறீங்களோ, அப்போ தான் உங்களை சம்பூர்ண ஞானி, முழுமையான ஞானின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த படிப்பு உங்களுக்கு தேவைப்படாது. கர்மதீத்தான அப்புறம் சொர்க்கத்துக்கு மாற்றல் ஆகிடுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் பக்தர்கள் தான்றார். இப்போ பக்தியை நீங்கள் ஃபுல்லாக விடணுன்னா ஆசனா என்னன்னே தெரியாத நிலையை அடையணும். செம பவர்ஃபுல்லானது இது இல்லையா? இப்போ ஞானம் கிடைச்சும் நீங்கள் பக்தர்கள்ன்றார் பாருங்க. தேக உணர்வு இருக்கிற வரைக்கும் நீ பக்தன் தான். எப்போ உடலை முற்றிலும் மறந்து ஆத்மானான்ற உணர்வில் இருக்கிறியோ அப்போ தான் நீ ஞானி ஆத்மா. அப்போ தான் உன்னால் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி கர்மாதித்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த கர்மாதித்த நிலையிலே ரொம்ப நாள் இருக்கணும். அப்போ தான் சொர்க்கத்தில் நீண்ட காலத்திற்கு நீங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பீங்க, ஆயுள் அதிகரிக்கும். ஓம் சாந்தி. 2 விஷயங்கள் இருக்குது, பகவான் மற்றும் பக்தர்கள், குழந்தைகள் மற்றும் ஒரு தந்தை. பக்தர்கள் நிறைய பேர், ஆனால் பகவான் ஒருவரே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது. ஆத்மாக்கள் உடல் மூலமாக பக்தி செஞ்சாங்க. எதுக்கு? அப்பாவை சந்திக்கிறதுக்காக. இப்போ அப்பாவை சந்திச்சிட்டோம், அப்பா மூலமாக ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம், நாடகத்தை பற்றிய ஞானத்தை. எப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் ஞானி குழந்தைகளாக, ஞானம் நிரம்பியவர்களாக ஆகுறீங்களோ, அப்புறம் நீங்கள் இங்கே இருக்க முடியாதுன்றார். ஏன்னா முற்றிலும் ஞானின்னா என்ன அர்த்தம்? உடல் உணர்வை முற்றிலும் மறந்து ஆத்ம உணர்வில் நிலை பெறுறீங்க. அதுக்கப்புறம் உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடும்.
ஒரு பரீட்சையை நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது பாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் மாற்றல் ஆகுறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கர்மாதீத்த நிலை எதற்கான பயிற்சி? அடுத்த கிளாஸ் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான பயிற்சி. அது கர்மாதீத்த நிலை அடைஞ்சோடனே அடுத்தது சொர்க்கம்தான். இங்கே இந்த உடம்பில் இருக்க மாட்டோம். அது வரைக்கும் சூக்ஷ்மவதனவாசியாக இருந்து உலகத்திற்கு சக்தி கொடுக்குற சேவை செய்வோம். உடல் உணர்வை முற்றிலும் மறந்தால்தான் இந்த உடலிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஜாலியாக பறக்கிற ஃபரிஸ்தாவாக முடியும். இது மைண்டில் சதா ஞாபகம் இருக்கணும். அதற்காகத்தான் பாபா இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஞானி ஆத்மா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ ஞானி ஆத்மா? கர்மாதி தானாதான் ஞானி ஆத்மா. இப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற ஆத்மா, அவ்வளோதான். பக்தர்களுக்குத்தான் பகவான் போதிக்கிறார். ஸோ அப்போ பாருங்களா, அப்போ கடவுள் பக்தியின் பலனை கொடுக்க வராருன்னு சொல்கிறோம். பக்தியின் பலன்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். ஆனால் பாபா கொடுக்கறது ஞானம்தான். அப்போ இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் பக்தர்களே தேக உணர்வை விடும் வரை, தேக உணர்வை முற்றிலும் விட்ட உடனே உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுது. ஸோ அப்போ பக்தர்களுக்கு பாபா சொர்க்கத்தை கொடுப்பதற்காக வருகிறார். ஆத்மாக்களாகிய நாமத்தான் பக்தி பண்ணும். இப்போ பக்தியிலிருந்து விலகி ஞானத்துக்குள்ளே எப்படி நுழையிறதுன்றதை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ நம்ம பக்தி பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் நாம் தேக உணர்வில் வந்துடுறோம் அடிக்கடி. அந்த மனிதர்கள் அந்த பக்தர்களுக்கோ கடவுளை பற்றியே தெரியாது. நம்ம கடவுளை பற்றி தெரியும், ஆனால் தேக உணர்வில் வந்துடுறோம். அந்த பக்தர்களுக்கு கடவுளை பற்றியே தெரியாது. அப்புறம் எங்கே ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கு? அவங்களே சொல்கிறாங்க, சன்னியாசிகளும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்பர் 1 பக்தர்களை கூட பாபா கேட்குறார், நீங்கள் யாருடைய பக்தர்களாக இருந்தீங்கன்னு தெரியுமா? ஏன்னா கண்டிப்பாக கடவுள் ஒருத்தராக தானே இருக்க முடியும். ஆனால் இங்கே எத்தனை கடவுளை வச்சுருக்கிறீங்க? எல்லாரையும் கடவுள்னு கூப்பிடுறீங்க. இதுதான் அறியாமை. பக்தியில் கோர இருள் இருக்குதுன்ற, அது பக்தி மார்க்கம். அஞ்ஞான இருள் இருக்குது பக்தியில். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியல, கடவுள் ஒருத்தர் தானே இருப்பாருன்னு கூட தெரியல. பக்தர்கள் பாடுறாங்க, சத்குரு ஞான மையை எப்போ கொடுக்குறாரோ அப்போ அஞ்ஞான இருள் அகல்கிறது அப்படின்னு பாடுறாங்க. அஞ்ஞானன்ற இருட்டு மறையுது. ஞான மையை போட்டவுடனே கண்ணில் அஞ்ஞானம் தெரியறது கிடையாது, அழியக்கூடியது தெரியறது கிடையாது. அழிவற்ற ஆத்மா மட்டும்தான் தெரியுது. ஸோ இந்த ஞான மையை மனித குருமார்கள் கொடுக்க முடியாது. எத்தனை குருமார்கள் இருக்கிறாங்க. பக்தியில் என்ன பண்ணீங்கன்னு தெரியும் தானே? யாரை நினைவு பண்ணீங்க, யாரையெல்லாம் பூஜை பண்ணீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பக்தின்ற இருட்டிலிருந்து தப்பிச்சிட்டிங்க. ஏன்னா அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஞான ஒளி கிடைச்சிடுச்சு. அப்பாவை பற்றிய அறிமுகத்தை பாபா கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் ஆத்மாக்கள். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த உடல் கொண்டு பாகத்தை நடிச்சிங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஞானம் எல்லையற்ற ஞானம். எல்லைக்குட்பட்ட உடலை பற்றிய இந்த ஒரு பிறவியை பற்றிய ஞானம் கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்த உடலை கடந்து எத்தனை உடலை எடுத்தாலும் கூட வர ஞானம் இது. தேவைப்படுகிற ஞானம் இது ஜென்ம ஜென்மத்திற்கும்.
அப்படி உங்களை எல்லையற்றதில் அழைச்சிட்டு போகிற ஞானம் இது. நீங்கள் எல்லையற்ற பாகங்களை நடிச்சு இருக்கிறீங்க, இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த எல்லைக்குட்பட்டதை விட்டுட்டு எல்லையற்றதில் போயிட்டீங்க. இந்த உலகமே இப்போ எல்லையற்றதாக ஆகிடுச்சு, விஸ்தாரமான காரணத்தினால இல்லையா? மக்கள் தொகை அதிகமானதுனால எல்லையற்றதாக பறந்து விரிந்த உலகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக எல்லைக்குட்பட்டதாக மாறும். எப்படி எல்லைக்குட்பட்டதுலேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக நீங்கள் மாறினீங்க, பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்டதுலேருந்து எப்படி மீண்டும் எல்லைக்குட்பட்டதாக மாறுறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவுமே ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி. மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க, இருந்தாலும் சிவனுக்கு அவ்வளோ பெரிய உருவம். தஞ்சை பெரிய கோயிலில் எவ்வளோ பெரிய லிங்கம் இருக்கும். ஆத்மா கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளின்னா பரமாத்மாவும் அப்படி தானே இருப்பார். அப்போ யோசிக்க மாட்டுறாங்க, ஏன் அவ்வளோ பெரிய லிங்கத்தை வச்சுருக்கிறாங்கன்னா, வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன புள்ளியை பூஜை பண்ண முடியுமா என்ன? அதனால் கொஞ்சம் பெருசாக தான் லிங்கத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, புருவ மத்தியில் ஒரு நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்குதுன்ட்டு. அந்த நட்சத்திரத்தை எப்படி பூஜை பண்ண முடியும்? யாருக்கும் கடவுளை பற்றி தெரியாது, ஆனால் ஆத்மாவை பற்றி தெரியும். ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய புருவ மத்தியில் இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோதான் தெரியும் ஆத்மாவை பற்றி. மற்றபடி ஆத்மா ஒரு உடலை எடுத்து அதோடைய பாகத்தை நடிக்குது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆத்மா தான் நடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. உயிர் இருக்குது, உடம்பு தான் எல்லாத்தையும் செய்யுது, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ முதலாக பக்தி செய்தவர்கள் நீங்கள் தான். நீங்கள் தான் பெரிய பெரிய லிங்கத்தை எல்லாம் உருவாக்குனீங்க. ஸோ தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற லிங்கம் கூட நாம் தான் உருவாக்கியிருப்போம். மனிதர்கள் ராவணனுடைய உருவ பொம்மையும் ரொம்ப பெருசாக செய்கிறாங்க இல்லையா? பெரிய ராட்சத ரூபம் கொண்ட ராவணனை செய்வாங்க. சின்னதாக ராவணனுடைய உருவத்தை உருவாக்கவே மாட்டுறாங்க. மனிதர்களாக இருந்தால் முதல்ல குழந்தையாக பிறந்து பிறகுதான் பெருசாகிறாங்க. ஆனால் என்னைக்காவது ராவணனை நீங்கள் குழந்தையாக பார்த்துருக்கிறீங்களா? ராவணன் ஒருபொழுதும் பெரியதாகவோ சிறியதாகவோ ஆகிறது கிடையாது. மொத்தத்தில் ராவணன் ஒரு ஸ்தூலமான மனிதனே கிடையாது. மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 விகாரங்களைத்தான் ராவணன்னு சொல்கிறோம். மனிதர்கள் நாளுக்கு நாள் தம பிரதானமானதுனால 5 விகாரங்கள் தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு தேக உணர்வு கிடையாது. ஆனால் இப்போ தான் தேக உணர்வு அதிகமாகிட்டே இருக்குது. சின்ன விஷயம் சொன்னால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அல்லது கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அது காரணம் என்ன? தேக உணர்வு அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி பூஜை பண்ணுறது பாருங்கள். ஒரு சாமி இப்போ பிள்ளையாரை வணங்கிட்டு அதோடு போயிட மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்க. போய் இன்னொரு சாமி, முருகன், சிவன், பார்வதி, அப்படியே கோயிலில் எங்கெங்கே என்னென்ன சாமி இருக்குதோ அத்தனையும் கும்பிட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, இப்படியே தேக உணர்வும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது.
ஆத்மாக்கள் இப்போ தமோ பிரதானம் ஆகிட்டாங்க. ஸோ ராவணன்றது ஸ்தூலமான மனிதன் கிடையாது, இந்த 5 விகாரத்தை தான் சொல்கிறோம். இந்த 5 விகாரங்கள் தான் வளருது. ஏன்னா மனிதர்கள் தமோ பிரதானமாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ராவணனை சின்னதாக காட்டுறதே கிடையாது, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி ஒரு மனுஷன் கிடையாது, பட் நமக்குள்ளே இந்த விகார குணங்கள் வளருது. அதான் பாபா சொல்றார், இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் தேக உணர்வு கிடையாது. பாபா சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய புத்தியிலும் எப்போ நாம் சதோ பிரதானமாக இருக்கிறோம், எப்போ தமோ பிரதானமாக ஆகிறோம்னே தெரியாது. நமக்கு மட்டும்தான் தெரியுது. ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருந்தோம் 5000 வருஷம் முன்னாடி, இப்போ தமோ பிரதானம் ஆகியிருக்கிறோன்ட்டு. மனிதர்கள் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறாங்க இதை பற்றி. மற்றபடி இந்த ஞானம் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பாபா முற்றிலும் ஈஸியான ஞானத்தை கொடுக்குறார். படிப்பறிவில்லாதவர்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஞானம் நடத்துகிறார். அப்போவும் ஞானமே ஈஸி தான், ஆனாலும் அந்த ஞானத்தின் சாரமும் கொடுக்கிறார். அது என்ன? ஆத்மாக்களாகிய நாம் அந்த பரமாத்மாவுடைய குழந்தைங்க, இவ்வளோதான் ஞானம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சிவபாபாவுடைய குழந்தை, அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கார், நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். அப்பாவை நினைக்கணும். ஆனாலும் கோடியில் மிகச்சிலர் தான் வெளிப்படுறாங்க பாபாவை நினைக்கக்கூடிய முயற்சி செய்பவர்களாக. கோடியில் சிலருக்குத்தான் பாபாவை துல்லியமாக தெரிஞ்சிருக்குது. யார? பாபாவை. அவங்க கேட்குறாங்க, பாபா இப்படி இருப்பாரா? எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய அப்பாவை தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அப்பாவை மட்டும் மறந்துட்டாங்க? மற்ற அப்பாக்கள் உங்களை விகாரத்தில் தள்ளி விடுறாங்க கல்யாணம் பண்ணி வச்சு. ஆனால் இந்த அப்பா உங்களை தூய்மையாக்கி உலகத்துக்கு அதிபதியாக்குறாரு, எல்லா செல்வத்தையும் நிரப்புறார். அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறந்தீங்க? இதுதான் மாயின் விளையாட்டுன்றார். நிறைய எல்லைக்குட்பட்ட அப்பாக்கள் இருக்கிறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா ஒரே ஒருத்தர் தான். 2 அப்பா கிட்ட இருந்தும் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. எல்லைக்குட்பட்ட அப்பா கிட்ட இருந்து சின்ன ஆஸ்தி எல்லைக்குட்பட்டது கிடைக்கிது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கிட்ட வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி, அளவற்ற செல்வம், சுகம், சாந்தி எல்லாமே நிரம்பிய உலகத்தை 21 ஜென்மத்துக்கு கொடுக்கிறார். அதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. ஆனால் எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்ட இருந்து நீங்கள் அடையிற சொத்து இருக்குது பாருங்கள், நாளுக்கு நாள் அது சின்னதாகிட்டே இருக்குது. 4 தலைமுறை முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொந்த நிலம் இருக்கும். இப்போ யார்கிட்டே அது இருக்குதா? பணக்காரங்கக்கிட்டே பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. அப்போ எல்லைக்குட்பட்ட அப்பா கிட்ட இருந்து அடையிற சொத்து கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவில் நிறைய பாவம் சேர்ந்துருச்சு, புண்ணியமெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது எப்படின்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. எல்லையற்ற தந்தை வர வரைக்கும் உங்களுடைய வயிறு நிரம்பவே நிரம்பாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ உங்களுடைய வயிறு முற்றிலும் காலி ஆயிடுச்சுன்றார். பாபா தான் உங்களுடைய வயிற்றை நிரப்புறார். ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த அளவுக்கு உங்கள் வயிற்றை நிரப்புறாருன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது, அந்த அளவுக்கு நிரப்புறார். உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுறாரு. நீங்களும் முற்றிலும் திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக ஆகுறீங்க. எப்படி சரீரத்தை விட்ட ஆத்மா பிராமண உடம்புல வர வைப்பாங்க. அப்போ அந்த பிராமணனுக்கு சாப்பாடு போடும்போது அந்த ஆத்மா திருப்தி அடைஞ்சிடுமோ.
அந்த மாதிரி பாபா நம்மளை திருப்திப்படுத்துகிறேன்றார். இந்த ஞானத்தின் மூலமாக இப்போவே திருப்தி ஆயிட்டிங்கனாலே திருப்திப்படுத்தக்கூடிய எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இன்றைக்கி முரளி ரொம்ப ஆழமான ரகசியம். அவ்வளோ எப்படி பத்மநாப சுவாமி கோயிலுக்கு கீழே நிறைய சுரங்கம் இருக்கோ, அந்த மாதிரி ஆத்மாவிலே அந்த சுரங்கத்தை நிரப்பிட்டு நாம் போகிறோம். ஸோ இதுதான் எல்லையற்ற திருப்தி. அந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்களான்னு கல்யாணத்தில் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லையற்ற திருப்தி அடைகிறோம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம் எல்லைக்குட்பட்ட திருப்திக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்திக்கும் அப்படிங்கிறார். இதில் எல்லைக்குட்பட்ட திருப்தி எல்லாமே புலனின்பத்தினால் வர்றது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட திருப்தி. 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் நிரப்பிக்கிறோம். அப்பாவை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக திருப்தி அடைகிறீங்க. ஏன்னா பாபா தான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குறார். நாம் அந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே பாபாவை நினச்சிட்டு இருக்கிறாங்க. சில மனிதர்கள் சொல்கிறாங்க, இது இயற்கை, அவங்க பிரம்ம தத்துவத்தோடு கலந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த உடல் பஞ்ச தத்துவத்தினால் ஆனது இல்லையா, ஸோ அதனால் பஞ்ச தத்துவத்தோடு அவங்க கலந்துடுவாங்க. அதை தான் ஜோதியோட ஜோதியாக கலந்துடுறது அப்படின்னு சொல்கிறது. வள்ளலார் அது மாதிரி கரைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பாபா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் யாரும் பிரம்ம தத்துவத்தில் கலக்கலாம் முடியாது. பிரம்ம மகா தத்துவம் பாபா இருக்கிற இடம் பரந்தாமம். பரந்தாமத்துடைய இன்னொரு பேர் தான் பிரம்ம மகா தத்துவம். அங்கே போய் நம்ம வசிப்போம், அவ்வளோதான். சுயநினைவு இல்லாமல் ஆத்மா அங்கே இருக்குமே தவிர அது அங்கேயே அப்படியே கரைஞ்சிடாது. அப்படி கரைஞ்சிட்டா ஆத்மா அழிஞ்சிடுச்சின்னு அர்த்தமாயிடுது இல்லையா. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற அனாதியான நாடகம். இதுக்கு எண்டே கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. அதனால் இதில் குழப்பம் அடைய வேண்டிய அவசியமும் கிடையாது. 4 யுக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். மழை சீசன் போனால் வெயில் சீசன், வெயில் சீசன் போனால் வசந்த காலம். அந்த மாதிரி இந்த 4 யுகங்கள், சத்தியுகம் போனால் திரேதாயுகம், திரேதாயுகம் போனால் துவாபரயுகம், துவாபரயுகம் போனால் கலியுகம், கலியுகம் போனால் சத்தியுகம், மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்க போகுது. ஒரு கல்பத்தில் எப்படி சுற்றிச்சோ, என்னென்னலாம் நடந்துச்சோ அது அப்படியே துல்லியமாக அடுத்த கல்பத்திலும் நடக்கும். மற்றபடி ஒரே ஒரு தந்தை, ஒரே ஒரு உலகம்தான். ஆனால் மனிதர்கள் பாருங்களாம், நிலாவில் ஒரு உலகம் இருக்குது, நட்சத்திரத்தில் ஒரு உலகம் இருக்குதுன்ட்டு போகிறாங்க ஆராய்ச்சி. இதோ இப்போ கூட சுனிதா வில்லியம்ஸ் போய் மாற்றிக்கிட்டாங்க விண்வெளியில். அங்கே என்ன இருக்குது? இங்கே தான் கர்மக்ஷேத்திரம், காரியம் செய்யக்கூடிய இடம் இதுதான். ஆனால் மனிதர்கள் அப்படி தேடுறாங்க. நிலவில் பிளாட் வாங்கிறதுக்கெல்லாம் வேற யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? யாருக்கு கட்டுவாங்க? யார்கிட்ட வாங்குவாங்க? ஸோ இதுதான் அறிவியலுடைய அகங்காரம்ன்றார். உண்மையிலே அங்கே எதுவுமே கிடையாது நிலாவில். அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ வயநாட்டில் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால், என்ன மொத்தமாக அழிஞ்சிடுச்சு, இங்கேருந்து என்ன பண்ணுறதுன்றாங்க. அங்கே எதுவுமே கிடையாது நிலாவில். அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? அதுதான் அறிவியலின் அகங்காரம்ன்றார். மனிதர்கள் என்னென்னமோ பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. இப்போ எலான் மாஸ்க் மார்ஸுக்கு போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறார். இதெல்லாம் மாயின் பகட்டு. சொர்க்கத்தை விட இங்கே அதிக ஷோ காட்டுறாங்க இல்லையா. அந்த சொர்க்கத்தின் தேவதையை பிச்சை எடுக்கிற மாதிரி மேக்கப் போடுறாங்க இல்லையா. நல்லா கருப்பாக இருக்கிறவங்கள கூட அப்படியே தக 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 தகன்னு மின்ற மாதிரி
லேயர் மேலே லேயர் போட்டு அப்படி மேக்கப் போட்டு வைக்கிறாங்க. யாரை மாதிரி வேணாலும் இருக்கிற மாதிரிலாம் மாற்றுறாங்க. அது எப்படின்னே தெரியல. ஐஸ்வர்யா ராய் மாதிரி, நயன்தாரா மாதிரி சாதாரண ஒரு முகத்தை எப்படி மாற்றுறாங்கன்னே தெரியல. சதம் பாபா சார் அப்போ சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு வேளை காட்சி அப்படி கூட இவங்க மாற்றி காட்டுருவாங்க போல இருக்குது. ஆனால் பாவம் உண்மையான சொர்க்கத்தை முற்றிலும் மறந்துட்டாங்க. அதனால் இங்கேயே ஏதோ சொர்க்கம் மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அனில் அம்பானியோடைய மகன் கல்யாணம் அப்படி தானே நடந்துச்சு இல்லை? சொர்க்கத்தையே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோன்ற மாதிரி நடத்தினாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருக்கும். ஒரே ஒரு கோயிலிருந்து எவ்வளவு செல்வத்தை கொள்ளடிச்சிட்டு போனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சோமநாதர் ஆலயத்திலிருந்து மட்டுமே 17 முறை கொள்ளையடிக்கிறதுக்கு வரார் முகமது கஜினி. 1000 ஒட்டகத்தில் வச்சு நிரப்பி எடுத்துகிட்டு போவாராம். அப்பயும் ஃபுல்லாக கொள்ளையடிக்கலன்னு மீண்டும் மீண்டும் வராராம். மீண்டும் மீண்டும் நம்ம மக்கள் எவ்வளோ வெகுளியாக இருந்தாங்கன்னா, அவன் கொள்ளையடிச்சிட்டு போனோடனே மறுபடியும் அங்கே தங்கத்தையே வைக்கிறாங்க, மறுபடியும் வந்து கொள்ளையடிக்கிறான், மறுபடியும் தங்கத்தையே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு செல்வம் இருந்தது பாரதத்தில். எல்லா கஜானாக்களும் நிரம்பி வழிஞ்சுதுன்றார். தங்கச்சுரங்கமாக இருக்கட்டும், வைரச்சுரங்கமாகட்டும், எல்லாம் நிரம்பி வழியுது சொர்க்கத்தில். ஸோ பாபா சொல்கிறாங்க, முகமது கஜினி வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனான். அரை கல்பம் சக்திசாலியாக இருந்தீங்க. அதனால் அங்கே திருடுறதுக்கான விஷயமே கிடையாது. திருடுறது, பொய் சொல்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை கற்பழிப்பு எதுவுமே அங்கே நடக்காது. காமமும் இருக்காது, பற்றும் இருக்காது, பேராச்சும் இருக்காது, அகங்காரமும் இருக்காது. அப்புறம் எப்படி திருடுவாங்க? ஏன்னா அங்கே ஒட்டுமொத்தமாக ராவண ராஜ்யமே கிடையாது. எப்போ இந்த துவாபரகத்தில் ராவண ராஜ்யம் தொடங்குதோ அப்போ திருடுறது, கொள்ளையடிக்கிறது, சண்டை போடுறது எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் முகமது கஜினிலாம் வந்து கொள்ளையடிக்கிறான். மனிதர்கள் வந்து ராவணனுடைய பேரை எடுத்தால் கூட ராவணன் ஒன்றும் மனிதன் கிடையாது. 5 விகாரத்தை தான் ராவணன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் ராவணனுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ கொண்டாடுறாங்க. தசராவில் அவ்வளோ பெரிய சிலையை செஞ்சு அதுக்கு நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. எப்படி அந்த ராவண உருவ பொம்மையை எரிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு மக்கள் அவ்வளோ கூட்டம் கூடுது. பிறகு தங்கத்தை கொள்ளையடிப்பாங்க. ஆக்சுவலாக இப்படி வரும் போல இருக்குது. தசரா பண்டிகையில் ஃபஸ்ட்டு ராவணனை எரித்த பிறகு தங்கத்தை கொள்ளையடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக அந்த மரத்துலேருந்து. ஸோ இது ஆக்சுவலாக நான் பார்த்துருக்குறேன் வீடியோவில். அது எதையோ கொளுத்திட்டு அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் கொள்ளையடிக்கிறதா என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க பாருங்க. எப்படி ஆகிட்டீங்க, எவ்வளோ பூஜை பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு விசேஷ நாள் வந்துச்சுன்னா மனிதர்கள் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பக்தி மார்க்கமே பொம்மை விளையாட்டு தான். பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி தான் விளையாடுறாங்க. ஸோ அது எவ்வளோ நாள் தொடருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆரம்பத்தில் பெருசாக பக்தி பண்ணலை, பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடையுது. இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் மனிதர்கள் அந்த தெய்வ சிலையை உருவாக்குறதுக்கும் கோயிலை கட்டுறதுக்கும் இவ்வளவு காசு செலவு பண்ணுறாங்க? இதெல்லாம் உண்மையிலே பண விரயம், வேஸ்ட் பண்ணுறது. இதில் என்னென்னா, அப்போ வந்து ராஜாக்கள் ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்க, கோயில் கட்டினாங்க. இப்போ வசூல் பண்ணி கோயில் கட்டுறாங்க. இப்போவும் பணக்காரர்கள் கட்டுறாங்க இல்லையா? அம்பானி கட்டுறாரு, ரொம்ப பெரிய பணக்காரர்கள் சொந்தமாக கட்டுறாங்க. பட் பெரும்பாலும் இப்போ கட்டுற கோயில்கள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டொனேஷன் வாங்கி தான் கட்டுவாங்க. இவங்க நேரமும் வேஸ்ட்டு, கோயில் கட்டுறதுல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க.
ஸோ நிறைய கோடீஸ்வரர்கள் அது மாதிரி கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ விஜய் சீரடி சாய்பாபா கோயில் கட்டினார், லாரன்ஸ் ராகவேந்திரர் கட்டினார், இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாபா உட்காந்து அன்பாக உங்களுக்கு புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு குழந்தைங்களை கொடுத்தேன், அளவற்ற செல்வத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் எங்கே போய் தொலைச்சிங்க? யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்த உங்களை இந்த ராவண ராஜ்ய எப்படி மாற்றிடுச்சு. ஸோ இதெல்லாம் கடவுளுடைய சித்தம்னு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அது ஒன்றும் கடவுளுடைய சித்தம் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் இழக்கணுன்றது. அது மாயையின் சித்தம். இப்போ கடவுளுடைய ராஜ்யத்தை பாக்கியமாக நீங்கள் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்தில் துக்கத்திற்கான பேரடையாளமே இருக்காது. அதை நீங்கள் அடையணுன்றது தான் கடவுளுடைய சித்தம். ஸோ கடவுளுடைய சித்தத்திற்கும் மாயையின் சித்தத்திற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றதை நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம் வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரம். யாருக்கு இந்த ஞான இன்ஜெக்ஷனை பெறுவார்கள் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னாருக்கு நல்ல ஞான இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்குது, இன்னாருக்கு கம்மியாக தான் இன்ஜெக்ஷன் போடப்பட்டிருக்குது, இன்னாருக்கு இன்ஜெக்ஷனே போடலை. ஸோ இது எல்லாமே பாபாவுக்கு தான் தெரியும். எல்லாமே உங்கள் சேவையை பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய சேவையின் மூலமாகத்தான் பாபா சொல்லுவார், இந்த ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷனே போடலை, எப்படி சேவை செய்யணுன்னே தெரியலை, அப்போ சரியாக இந்த ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடலை, அதனால் அதுக்கு சேவை செய்ய தெரியல. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஞான இன்ஜெக்ஷன் நிறைய போடப்பட்டு இருக்குது, ஒரு சிலருக்கு இன்ஜெக்ஷனே போடலைன்றார். சத்குரு எப்போ ஞான மையை கொடுக்குறாரோ அப்போ அஞ்ஞான இருள் அகன்றதுன்னு சொல்லுவாங்க. பரமபிதா பரமாத்மாவோ ஞான கடல் சுக கடலாக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை போய் கல்லுலையும் மண்ணுலையும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க மக்கள். குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கிறாருன்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். பரமபிதா பரமாத்மாவைத்தான் நாம் ஞானக்கடல் சுகக்கடல்னு சொல்கிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரே கல்லுலையும் இருக்கார் முள்ளுலையும் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். எப்படி ரெண்டுமே சமமாக இருக்க முடியும்? கல்லும் முள்ளும் ஞானத்தை சொல்லுதா இல்லை சுகத்தை கொடுக்குதா? எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறாருன்றதில் உங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். எல்லையற்ற தந்தையே, நீங்கள் வந்தீங்கன்னா நான் உன்னுடையவனாக ஆகிடுவேன், நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன்னு நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க பக்தியில். இப்போ வந்துட்டார். இத்தனைக்கும் பக்தி மார்க்கத்தில் கடவுளை பற்றியே தெரியாது, தெரியாமலே அவ்வளோ அன்பு. நீ வந்தனா நான் எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு வந்துடுவேன். இதோ இப்போ கூட இவர் சொல்கிறாரு, அவர் பேர் என்ன, விஜய் ஆண்டனி, மியூசிக் டைரக்டர். அவர் சொல்கிறாரு, டேய் எவனாவது ஒருத்தன் நான் தான் கடவுள், இல்லை எனக்கு கடவுளை தெரியும் சொல்லுடா, நான் ரிசர்ச் பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன், சினிமா விட்டுறேன், மியூசிக்கை விட்டுறேன்றார். ஸோ கடவுளை பற்றி தெரியாமலே இப்போ சொல்கிறார், தெரிஞ்ச அப்புறம் விட்டுருவாரா? ஸோ அப்போ நம்ம இப்பயே பார்க்குறோம் பாருங்கள், இப்பயே சொல்கிறாங்கன்னா நம்ம சொல்லியிருக்க மாட்டோமா? கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஸோ பக்தி மார்க்கத்தில் கடவுளை பற்றி தெரியாமலே இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் அவர் வரும்பொழுது அவருக்காக அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணுற பாகம் இப்போ மட்டுமே நடக்குது. இந்த அதிசயம், அதற்கான வழியை இப்போ மட்டுமே பாபா நமக்கு போதிக்கிறார். இந்த பாபா கிட்ட படிக்கிற இந்த பாகம் இருக்குது பாருங்கள், இதோட 5000 வருஷம் கழிச்சு தான். அப்போ இது எவ்வளோ விலை மதிப்பற்றது. இதோடைய பலனை தான் 2500 வருஷம் உட்காந்து சாப்பிட போகிறோன்னா
இந்த படிப்பில் எவ்வளோ கவனம் கொடுக்கணும், இந்த படிப்பை படிக்கிறேன்னு நினைக்கிறதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. 5000 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வருவார். எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தான். உடம்பு தான் ஆண் பெண் இல்லையா, ஆத்மா ஆண் தான். ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் கடவுளுடைய சொத்தில் உரிமை இருக்குது. ஆண் வாரிசுக்கு தான் உரிமை எப்போவுமே இல்லையா. இப்போ சமீபமாக சட்டம் மாற்றி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள், பாய் பாய். முஸ்லீம்கள் ஆண்களை மட்டும்தான் பாயின்றாங்க, உண்மையிலே பெண்களையுமே பாயின்னு தான் கூப்பிடணும். ஆத்மாக்கள் பிறகு உடலை தாரணை செஞ்சு அதோடைய பாகத்தை நடிக்குது. மனித உலகமும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதாவது விருத்தியாகுது எண்ணிக்கையில். ஆத்மாக்களுடைய ஸ்டாக் இருக்குது மேலே, அங்கே எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் கீழே வரும். எப்படி இந்த மனித ஆத்மாக்களுடைய ஸ்டாக் முடிவுக்கு வருதோ அதே அளவு தான் அங்கே ஆத்மாக்களுடைய ஸ்டாக்கும் இருக்கும் இல்லையா. இங்கே உலகம் அழியும்போது எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை ஆத்மாக்கள் தான் அங்கே இருக்கும். ஒரு ஆத்மா கூட அதிகமாகவோ கம்மியாகவோ மேலேயும் இருக்காது, அதை மேலே இருக்கிறத விட அதிகமாகவோ கம்மியாகவோ கீழேயும் நடிக்க வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் எல்லையற்ற நடிகர்கள். அனாதியாக பாகம் கிடச்சிருக்குது. இப்போ கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மம்லாம் நரகத்தில் மட்டுமே வராங்க. அப்போ அரைக்கல்பம் அவங்க வர்றதே இல்லை, மேலேயே இருக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே நடிக்கிற பார்ட் நமக்கு தான் கிடைச்சிருக்குது. எவ்வளோ அற்புதம் இது. குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக ஆகியிருக்கிறீங்க இந்த படிப்பின் மூலமாக. அதே நேரத்தில் இது ரொம்ப உயர்ந்த படிப்பு, ஈஸியான படிப்பும் கூட. இதை சொல்லிக் கொடுப்பவர் யார்? ஞானக்கடல். இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும்போது புரியல அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் இந்த மரமண்டைக்கு பாபா எப்படி புரிய வச்சாருன்னு அவர் மேலே நமக்கு அந்த தனி மரியாதை வரும். இல்லை நம்மளால் புரிய வைக்க முடியல, ஆனால் பாபா நமக்கு எப்படி புரிய வச்சிருக்கிறார் எல்லா ஞானத்தையும். ஸோ அந்த ஞானக்கடலே நடத்துகிறார். அவர்கிட்ட படிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, நமக்கு தான் கிடச்சிருக்குது. மற்ற எல்லோரும் பக்தியின் கடல், ஞானக்கடல் பாபா. மற்றவங்களாம் பக்தியின் கடல், பக்தி செய்ய தான் கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி பக்திக்கு ஒரு மரியாதை இருக்குதோ அதேமாதிரி இந்த ஞானத்திற்கும் மரியாதை இருக்குது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் கடவுளின் பேரால் நிறைய தானம் புண்ணியம் பண்ணுவாங்க. ஏன்னா ஸோ அதனால தான் இத்தனை வேத சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. வேத சாஸ்திரங்களில் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். தங்கத்தை தானம் பண்ணு, இந்த மாதிரி நிறைய அன்னதானம் பண்ணு, இந்த மாதிரி நிறைய தானம் சொல்லப்பட்டிருக்கும். அதனால் கடவுள் பேரால் தானம் புண்ணியம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு பக்திக்கும் ஞானத்துக்குமான வித்தியாசம் தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விசால புத்தி வேணும், எல்லையற்ற புத்தி வேணும். இப்போ உங்களுடைய பார்வை யாரின் பக்கமும் போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் நான் ராஜாவை பார்க்கணும், ராணியை பார்க்கணும், பிரதமரை பார்க்கணும், அமெரிக்க அதிபரை பார்க்கணுன்னு சொல்லுவீங்களா? அல்லது இந்த நடிகரை பார்க்கணும், இந்த நடிகை பார்க்கணுன்னு சொல்லுவீங்களா? இங்கே என்ன இருக்குது பார்க்கறதுக்குன்றார். சூப்பர்ல, ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. அழகுனா என்னன்றதை சொர்க்கத்தில் நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது பார்க்கறதுக்கு? ஸோ அந்த சொர்க்கத்தையே புத்தியினால் நினைக்க நினைக்க இங்கே இருக்கிறதெல்லாம் அற்பமாக தெரியணும் உங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய உலக அழகி, உலக அழகன்லாம் பிச்சைக்காரி மாதிரி தெரியணும். அந்த அளவுக்கு சொர்க்கத்தை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எதையும் பார்க்குற ஆசை உங்களுக்கு இல்லை. ஏன்னா இது எல்லாமே அழிய போகுது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அழிய தான் போகுது. வயிறு என்ன கேட்க போகுது? 2 சப்பாத்தி தானே கேட்கும். ஆனால் அந்த 2 சப்பாத்திக்கு மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்கிறாங்க பாருங்கள். அதுக்கு மேலே அவன் கோடீஸ்வரன்றதுனால என்ன சாப்பிட்ற முடியும்? அவன் அம்பானி இன்னும் அண்டாண்டாவா சாப்பிட்றாரு.
இந்த நேரத்தில் உலகத்தில் பாவத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த வயிறு உங்களை அவ்வளோ பாவம் செய்ய வைக்கிதுன்றார் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பயத்தில் தான் சேர்த்து வைக்கிறாங்களே மனிதர்கள். அதை வச்சு தான் இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, நிறைய வியாபாரம், எஃப்டி போடுறது, நாளைக்கு நமக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு நம்ம அந்த பயத்திலே இருக்கிறாங்க. கொலை கூட பண்ணுறாங்க, அதுக்கும் நிறைய காசு இல்லையா? நிறைய அரசியல் கொலைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு பரிமாறி இருப்பாங்க. நிறைய காசை ஒழிச்சு வைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணும்? ஸோ அதுக்கு தான் டிஜிட்டல் இந்தியா எடுத்துகிட்டு வந்தார் பிரதமர். திடீர்னு 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். இப்போ 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு. ஏன்னா அதிகமான டினாமினேஷன் உள்ள காசில் தான் சேர்த்து வைப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் இப்போ நடக்குது. ஸோ என்ன தான் மறைச்சி வைக்க முயற்சி செய்தாலும் அது மறைஞ்சு இருக்காது. கடைசி வரைக்கும் அப்படியே உங்களுக்காகவே அது இருக்காது. இன்னும் போக போக இயற்கை சீற்றமும் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயநாட்டு நிலச்சரிவில் நிறைய நகை கிடச்சிருக்குது. அது அணிஞ்சிருந்த நகையாக இருக்கலாம், வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா பீரோ அது மாதிரி உள்ளே தான் இருக்கும் இல்லையா, லாக்கரில் தான் இருக்கும். அது எப்படி தனியாக மண்ணில் கிடச்சிருக்கும்? அல்லது இவங்களே மண்ணில் கூட புதைச்சி கூட வச்சுருக்கலாம். இப்போ புதைச்சதாக இருக்கலாம், அல்லது எப்பயோ 2-3 தலைமுறை முன்னாடி கூட புதைச்சதாக இருக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் அடிக்கடி வீடு கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டும் போது இது மாதிரி நிறைய புதையல் கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது உலகம் அழியிறதுக்கு. அதனால் பாபா சொல்கிறாரு, சரீர நிர்வாகத்துக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க, அதில் பாபா எந்த தடையும் விதிக்கிறது கிடையாது. ஆனால் எது பண்ணாலும் சந்தோஷத்தின் அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அது எப்போவுமே. அது எப்படி சாத்தியம்? சதா ஒரு பாபாவையும் அவர் கொடுக்கும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அது சாத்தியம். பாபா உங்களை ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானர்களாக மாத்துறார். இந்த ஆகாயம் பூமி எல்லாமே உங்களுடையதாக மாறிடும். அந்த மாதிரி எஜமானராக மாற்றக்கூடிய அந்த தந்தையை நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஜஸ்ட் நீ என்னை நினச்சிக்கிட்டே இரு, நான் உனக்கு கோடி கணக்கில் காசு கொடுக்குறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். உலகத்துக்கே எஜமானராக்கிறார். அங்கே ஆகாயம் பூமி எல்லாமே உங்களுடையது. அதுதான் பைபிளில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்னு இருக்கும். ஸோ அங்கே அளவே இல்லை, அளவற்ற செல்வம், எல்லாமே அளவற்றது. நீ இந்த ஊரில் இருக்கணும், இந்த ஊருக்கு வரக்கூடாது, இங்கே வரணும்னா பாஸ்போர்ட்டு விசா எதுவும் கிடையாது. இது உன் இடம், ஏன் இடம், இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது. எந்த இடம் காலியாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ஸோ குழந்தைகளாகி நீங்கள் எஜமானர்களாக இருந்தீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். பாரதத்தைத்தான் அழிவற்ற கண்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, ஏன் அது அழிவற்ற கண்டம், அதோடைய சிறப்பு என்ன, எல்லாமே தெரியுதுன்னா அதை நினச்சி பார்த்து பார்த்து சந்தோஷப்படைய வேண்டாமா? ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, 7 ரெயின்போக்கல்ல, நினைத்து நினைத்து பார்த்தேன் உன்னால் தானே வாழ்கிறேன்ட்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் சொர்க்கத்தை நினைத்து பார்க்க பார்க்க அந்த ஆனந்தத்தில் கலியுகத்துடைய துக்கம்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது உங்களுக்கு. அதே சிந்தனையில் இருக்கணும். மீரா கிருஷ்ணருடைய நினைவிலே இருந்தாங்க பாருங்கள். ஆனால் உண்மையிலே அவங்க ஒன்றும் சொர்க்கத்துக்கு போகலை. அதுக்கே அவங்க எல்லாத்தையும் மறந்துருந்தாங்க, விஷமெல்லாம் கொடுத்தாங்க, அதுலேயும் அவங்க இறக்கலை. அப்போ அந்த சந்தோஷம் விஷத்தை கூட முறிச்சிடுது பாருங்கள்.
அந்த கிருஷ்ணரை பற்றி ஒன்றும் தெரியாமல் அவர் மீது கொண்ட அந்த தூய காதலே அவ்வளோ சக்தினா, பாபாவை பற்றி தெரிந்து அவர் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி தெரிந்து அதை நினைத்து கொண்டே இருந்தால் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னும் கேட்டால் எல்லைக்குட்பட்ட படிப்பை படிக்கிறதுல கூட ஆனந்தம் இருக்குது இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, முதல்ல முடிச்சிட்டோன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூலில் மிஸ்ஸு நடத்துகிறத இங்கே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லைக்குட்பட்ட படிப்பு, எல்லைக்குட்பட்ட மனுஷன் நடத்தினதுலேயே உனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா, எல்லையற்ற தந்தையே நடத்துகிற இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பில் உனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிற தந்தையை நீ நினைவு பண்ணிக்கிட்டே இருன்றார். அந்த நினைவிலேயே இருக்கலாமான்னு தோணும். அதுதான் கர்மாதித்த நிலை. ஸோ அதை இப்போவே சுவைக்க ஆரம்பிங்கன்றார். ஸ்தூல வியாபாரம் பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்திக்கு முன்னாடி ஸ்தூல வியாபாரத்தில் எவ்வளோ கோடி வருமானம் வந்தாலும் ஒன்றுமே கிடையாதுன்றார். ஏன்னா பாபா கிட்ட சொர்க்கத்தையே அடையிறீங்க. இரவு பகலுக்கான வித்தியாசம், உலகியல் வியாபாரத்திற்கும் பாபாவோடு நாம் பண்ணுற வியாபாரத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம். நீங்கள் உலகியல் வியாபாரம் பண்ணிக்கிட்டே கூட இரட்டை கிரீடத்தை அடையலாம், இரட்டை கிரீடதாரியாக ஆகலாம். அதற்கான வழியை கற்றுக் கொடுக்கத்தான் பாபா வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இல்லை இரட்டை கிரீடதாரியாக ஸ்ரீ நாராயணனாக மகாலட்சுமியாக நான் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நாராயணனாகவே வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ மற்ற காரியங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பழசு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாபா சார் உலகியல் வியாபாரம் பண்ணாலும் உங்களால் இரட்டை கிரீடத்தை அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறாரு பாபானா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய தான் போகிறீங்க. குடும்பத்தை பார்க்குறது, வேலைக்கு போகிறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நடக்க தான் செய்யும். ஆனால் அது கூடவே இந்த உலகம் பழசாயிடுச்சு, ஆயுள் முடிஞ்சிடுச்சு, புது உலகத்துக்கு போகணுன்ற ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். புது உலகத்துக்கு நீங்கள் தயாராகணும். பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்கல்ல. வல்லரசு நாடுகள் உலகத்தை அழிக்கிறதுக்கு போட்டுட்டு வெடிகுண்டு அது இதுன்ட்டு தயார் பண்ணுறாங்க. இது எல்லாமே இயற்கை சீற்றம் வேறு தயாராகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்க போகுதுன்ற பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய காரியங்கள் இருக்குதுன்றார். 1969 முன்னாடி வந்த முரளி இன்னை வரைக்கும் அது உண்மையாக இருக்குது பாருங்கள். இல்லை உலக போர் வெடிக்கும் அபாயம்னு இப்போ தான் நம்ம ஜென்ரல் வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே. நாடகப்படி எல்லாமே நடந்து தான் ஆகணும். இதையெல்லாம் கடவுள் நடத்துறது கிடையாது, நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இன்றைக்கி இல்லாட்டினாலும் நாளைக்கு கண்டிப்பாக உலகம் அழிந்தே தீரும். நீங்கள் இப்போ புது உலகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. படித்து தூய்மையான பிறகு உங்களுக்கு புது உலகம் வேணுமே. ஏன்னா புது உலகத்துக்கான குணத்தை உருவாக்கிட்டீங்க, அப்போ புது உலகம் வேணும் தானே. ஸோ இந்த மாதிரி புது உலகம் வேணும்னா பழைய உலகம் அழிஞ்சு தான் ஆகணும். புது உடல் வேணும்னா பழைய உடலை விட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுங்கன்றார் உள்ளுக்குள்ளே இல்லையா? நீங்கள் உண்மையிலே சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே நீங்கள் நினச்சி பார்க்குறதுல தான் இருக்குது. கலியுக விஷயமாக எடுத்துக்கிட்டால் கூட அந்த மாதிரி ஒரு சொர்க்கமே வருது, எனக்காக இந்த பழைய உலகமே அழிக்கப்படுதுன்னா எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதை நினைத்து உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அடையுங்க. இதை இந்த சந்தோஷத்திற்கான செய்தியை சொல்வதற்குத்தான் பாபா பிரம்மா உடலை கடன் எடுத்து தினம் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஞானம் பிரம்மா பாபாவுடையது, சிவபாபாவுடையது, பிரம்மா பாபாவுடையது கிடையாது.
உண்மையிலே இவர்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ பிரம்மா பாபா கிட்ட எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டார், பாபா கிட்ட அர்ப்பணிச்சிட்டார். ஏன்னா எல்லையற்ற உலக ராஜ்யமே எனக்கு கிடைக்க போகுதுன்னும் பொழுது இந்த எல்லைக்குட்பட்ட காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் அப்படியே யஜ்யத்தை உருவாக்குனார். அதை வச்சு பாபா ஒரு பாட்டு கூட அமைத்தாராம் பிரம்ம பாபா. அது என்ன அப்படின்னா, முதலாமவன் அல்லாவை கண்டுபிடித்த பிறகு இந்த கழுதை வியாபாரத்தை வச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. அந்த வைர வியாபாரியாக இருந்தார் இல்லையா பிரம்ம பாபா. ஸோ அது கழுதை வியாபாரமாக பாபாவுக்கு தெரியுது. இந்த கழுதைத்தனத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அது ஒரு பொதி சுமக்கிற மாதிரி தானே, ஒரு சுமை கணக்கு பார்க்கணும், இங்கே போய் வாங்கிட்டு வரணும், நிறைய பொறுப்பு. ஸோ அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸை மூட்டை கட்டி வச்சிட்டார் முற்றிலுமாக. இல்லை கொஞ்சம் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படிலாம் பார்க்கல, எல்லாத்தையும் விட்டுட்டார். தன்னுடைய உடலையே பாபா கிட்ட கொடுத்துட்டார். ஏன்னா அவருக்கு இருந்த போதையெல்லாம், ஆஹா நான் உலகத்துக்கு எஜமானர் ஆக போகிறேன், நாராயணன் ஆக போகிறேன், பல கோடி தடவை ஆகி இருக்கிறேன் அப்படின்ற போதையிலேயே இருந்தாராம் இல்லையா. அந்த காட்சி கண்ணு முன்னாடி பார்த்தாரு இல்லையா. ஸோ அது திரும்ப 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 மனதில் அசைப்போட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டே இருக்கிறார். கூடவே பாபா ஞானமும் கொடுக்குறாரு இல்லையா, காட்சியும் கொடுத்து ஞானமும் கொடுக்குறாரு. இப்போ இது ரொம்ப ஈஸி ஞாபகப்படுத்துறதுக்கு. நீங்கள் வீட்டிலையே இருக்கலாம், ஆனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஈஸியான வழியை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நீங்கள் முழு திருப்தி அடைந்தவராக இருக்கணும், விசால புத்தி உடையவர்களாகவும் இருக்கணும். அப்போ தான் எல்லைக்குட்பட்ட எதை நோக்கியும் உங்களுடைய புத்தி ஈர்க்கப்படாது. ஏன்னா உலக ராஜ்யம் சொர்க்கம் கிடைக்க போகுது, அந்த சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவி அடைய போகுதுன்னா அது சொர்க்கமே உங்களுடைய இது தான். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய யார் மேலேயாவது எதன் மீதாவது உங்கள் கண்ணு படலாமா? இது வேணும்னு ஆசைப்படலாமா? உங்களுடைய இதயத்தில் எதன் மீதும் ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் அழிய போகுது, எல்லாரும் அழிய போகிறாங்க. இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஒரு அழகான பொண்ணு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கிறா இந்த பொண்ணு, இவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாரம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அந்த பொண்ணு ஒரு வாரத்தில் சாகிற மாதிரி ஒரு பெரிய கேன்சர், அந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதி இருக்குது. அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு செகண்டில் அந்த ஈர்ப்பெல்லாம் போயிடும், அந்த இடத்துல கருணை தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிஜமாலே ப்ராஜெக்ட் நடக்கும்பொழுது கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும்போது நான் இதை பார்த்துருக்குறேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னும் இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு கேன்சரா அப்படின்ட்டு. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாரும் அழிய போகிறாங்கன்னு நினைத்தாலே உங்களுக்கு ஆசை வராது. யாரை பார்த்தாலும் பிணமாக பாருங்கள், ஆசை வராது இல்லையா. உடல் பிணம் தானே. அப்போ அந்த பிணத்தின் மூலமாக கொஞ்ச நாளைக்கு ஆத்மா இருந்து வேலை செய்யுது. அதனால் அந்த ஆத்மாவை பாருங்கள். ஸோ பிணமாக பார்க்குறது, அதை நெகட்டிவாக பார்க்குறது. ஸோ ஆத்மாவாக பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் அழிய போகுதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். ஆத்மாவை பார்க்க முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் இதை இந்த ஆயுதத்தை எடுத்து எறிங்க. நிறைய ஆயுதம் கொடுத்துருக்கிறார் பாபா, ஞான ஆயுதம். இந்த ஆயுதம் வேலை செய்யலையா, இன்னொரு ஆயுதத்தை எடுத்து விடு. ஸோ உங்கள் சரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் காரியங்கள் செய்தாலும் உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு சொர்க்கத்தை நினைத்து அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். அந்த சொர்க்கத்தை கொடுக்குற அப்பாவையும் அவர் கொடுக்குற ஞானத்தையும் நினச்சி சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயத்துலேருந்தும் உங்களுடைய புத்தியை நீக்குங்க.
ஏன்னா எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் புத்தி பிஸி ஆயிடுச்சுன்னா பாபாவே நினைக்காது, ஆஸ்தியை நினைக்காது. அதனால் எப்போவுமே உங்களுடைய புத்தியை எல்லையற்றதுலேயே வச்சுருங்க. பவர்ஃபுல்லான வரதானம். தீவிர முயற்சியின் மூலமாக அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சில குழந்தைங்க சொல்கிறாங்க, நான் சரியாக தான் இருக்கிறேன், ஆனால் சில மனிதர்களின் சமஸ்காரத்தோட மற்றும் வாயுமண்டலத்தோட பந்தனம் இருக்குது, அதனால் கொஞ்சம் மனநிலை மேலே கீழே போயிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட வாயுமண்டலம் ஆனாலும் இருக்கட்டும், தீவிர முயற்சியாளர்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஒன்றுமே இல்லாதது மாதிரி அசால்ட்டாக கடந்து போயிடுவார். ஆஞ்சநேயர் பறந்து போகிறாரு, அந்த மாதிரி பறந்து போயிடுவார். ஸோ அதனால் அந்த ஆத்மாவுக்கு எப்பயுமே சந்தோஷம்தான் அனுபவமாகும். மோசமான சூழ்நிலை கூட அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். உங்கள் துக்கம் சுகமாக மாறும் சொல்கிறாங்க இல்லையா, தீவிர புருஷார்த்தியே இருந்தால் அப்படி மாறும். ஸோ அந்த நிலைக்கு பேர் தான் பறக்கும் கலை. பறக்கும் கலையில் இருக்கிறது. அப்படி பறக்கும் கலையில் இருக்கிறதுடைய அடையாளம் என்ன? மனசு லேசாக இருக்கும், எல்லாம் பாபா பார்த்துக்குவார். செய்கிறவரும் அவரே, செய்ய வைக்கிறவரும் அவரே. இந்த கருவியை பயன்படுத்தி செய்ய வைக்கிறவரே செஞ்சிட போகிறார், நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்படி லேசாக இருக்கிற ஆத்மாவை எந்த விதமான சுமையும் குழப்பத்தில் எடுத்துகிட்டு வராதுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ அப்போ அந்த தீவிர முயற்சி என்ன? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவன், மூணாவது யாருமே கிடையாது. அப்படி இல்லையா? எந்த ஞானத்தை பிடித்தாலும், அல்லது சக்கரத்தை சுற்றுறதா இருக்கலாம், மெயினாக நான் பாபா, மூணாவது யாரும் இல்லை. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். இப்போ யாருமே என்னுடையவர்கள் இல்லைன்னும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிட போகுது? பாபா சொல்வார், இறந்தால் என்கிட்ட வரப்போகிறீங்க, அது கூட உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானேன்ற. அப்போ எல்லாமே அவங்களுக்கு ஆனந்தமாகத்தான் அனுபவமாகும் பறக்கும் கலையில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ பறக்கும் கலைன்னா என்ன அர்த்தம்? விலகி இருக்கிறது, எல்லாத்துலேருந்தும் விலகி இருந்தால்தான் சூக்ஷ்மவதனத்திலே நிலைச்சிருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க டபுள் லேஸாக இருப்பாங்க, டபுள் லைட்டாக இருப்பாங்க. ஸோ டபுள் லைட்டுன்றது ஒரு லைட்டு ஒளியாக இருக்கிறது, இன்னொன்று லைட்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, லேஸாக இருக்கிறதுக்கு. ஸோ லேஸாகவும் இருக்குது, அதுதான் டபுள் லைட்டாக இருக்கிறது. அவங்களுக்கு எந்த சுமையும் சுமையாகவே அனுபவமாகாது. ஐயோ இவ்வளோ கஷ்டம், நான் மட்டுமே இவ்வளோ சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது, என்னை இழிச்சவாயினா நினைக்கிறாங்களா, இப்படிலாம் தோணவே தோணாதுன்ற. ஏன்னா நீங்கள் எதுவுமே செய்கிற மாதிரி தெரியாது, ஏதோ வருது பாபா செய்ய வைக்கிறார், ஜாலியாக செஞ்சிட்ருப்பீங்க, அவ்வளோதான். சேவையாக இருந்தாலும் சரி, லௌகிக் விஷயமாக இருந்தாலும் சரி. ஸ்லோகன், லௌகிக விஷயங்களை கூட அலௌகிக பாவனையோடு பண்ணணும். சரீர நிர்வாகத்துக்காக வேலை பார்க்குறீங்க, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபரிஸ்தாவாக எல்லோருக்கும் சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன், கோயிலில் தேவியாக சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். அதுதான் தீவிர முயற்சியாளர். அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சக்தி கொடுக்குறேன். உதாரணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி உடலில் பூர்வ மத்தியில் நான் ஒளியாக இருந்து என் பக்தர்களுக்கு சக்தி கொடுக்குறேன். ஜருகண்டின்னு என்னுடைய பக்தர்களை தள்ளுறாங்க ஒரு செகண்ட்லன்னா, அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அவங்கள திருப்திப்படுத்தணும். ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சக்தியை நான் நிரப்பணும். அப்படிங்கிற கவனத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, இங்கே உங்களுடைய எல்லைக்குட்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, சென்டரில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உங்கள் கவனம் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி அங்கே சக்தி கொடுக்க முடியும்? ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல எதுலேயும் கவனம் கொடுக்காம சக்தி கொடுக்கறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதை தான் தீவிர முயற்சியாளர். அப்படி தீவிர முயற்சியாளர் முன்னாடி எந்த பிரச்சனையும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுன்ற ஸ்லோகன்.
இந்த ஞானத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய உண்மையான சமஸ்காரமாக மாற்றிக்கோங்க. இல்லையா? அந்த ஞானம் ஞான ரத்தினம்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அல்லது ஞான அணிகலன்கள்னு நாம் சொல்லிக்கலாம். அத்தனை அணிகலன்களையும் அணிஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஞான அணிகலன்கள் தான் அங்கே ஸ்தூல அணிகலன்களாக மாறப்போகுது சொர்க்கத்தில். ஸோ அப்போ இதையெல்லாம் எங்கே அணிஞ்சிக்க போகிறீங்க? உங்களுடைய குணமாக சமஸ்காரமாக மாற்றிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பார்த்தது. தேங்க்யூ பார்த்தது. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.